விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுலேருந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. பல சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் எல்லாருமே முகம் சுளிக்கும் அளவுக்கு ஹார்ஸ் ரைடிங் அவ்வளவு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னை தூய சக்தி, தூய்மையானவன் சொல்லிக்கிட்ட விஜய் அதிமுகவிலேருந்து ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவங்களை தன்னோட கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்கார். குறிப்பாக விராலிமலை சி. விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரையும் தாவேகாவில் இணைச்சது தாவேகாவோட தூய்மை தன்மையை மிக அதிகமாக கேள்விக்குள்ளாகி இருக்குது. அது வரைக்கும் எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த 2 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்டையும் அதிகமாக தாவேகாவும் விஜயும் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கார். இந்த சூழலில் தாவேகா ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவரோட பேச்சு அந்த சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு தனியார் செய்தி சேனல் அவர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இந்த தாவேக அரசில் குதிரை பேரம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இது ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு பேசியிருக்காரு. யார் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கா இந்த சிபிஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எம்எல்ஏ ஆதரவில் தான் இப்போ தாவேகா ஆட்சி போயிட்டு இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த டைமிங்கில் இவங்களோட ஆதரவு முக்கியமாக இருந்துச்சு. இப்போது இந்த தோழமை கட்சியான சிபிஐயை வெளிப்படையாக தாவேகாவில் குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாவேகாவில் இருக்க அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. என்ன நம்மளோட தோழமை கட்சி இப்படி வெளிப்படையாக ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தாவேகா மத்தியில் இருக்குது. நம்ம அதை மறுக்கலை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த தாவேகாவில் நடக்கிற ஹார்ஸ் ரைடிங்கை சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சிக்காமல் மற்ற கட்சிகளை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் கழகம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சிச்சிருக்காரா அப்படிங்கிற இந்த ஒப்பீடை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் ஹார்ஸ் ரைடிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது உள்ளபடியே பாராட்டக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, தோழமை கட்சியிலேருந்தே ஒரு குரல் வெளிப்படையாக சொல்லுது அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி தாவேகா பக்கம் திரும்பும். ரெண்டாவது, இவங்க தோழமை கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் ஏன் அந்த கேபினெட்குள்ளே போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் தாவேகா கேபினெட்குள்ளே போகலை அப்படிங்கிறதையும் இப்போது வீரபாண்டியன் வச்ச இந்த விமர்சனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஹார்ஸ் ரைடிங் நடக்குது பார்த்திங்களா, இந்த பழியை சிபிஐ, சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்த்து சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகும். ஸோ அதனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் விசிகாவோ இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே பங்கு போயிருக்கு, ஐஎம்எல் போயிருக்கு, காங்கிரஸ் போயிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கேபினெட்குள்ளே போனதால் வேறு வழி இல்லாமல் தாவேகா செய்யக்கூடிய இந்த ஜனநாயக விரோதமான செயல்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஹார்ஸாக கண்டிக்காமல் அதை என்ன பண்ணுறாங்க, மேம்போக்காக கடந்து போகிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஏடிஎம்கேலேருந்து தான் வராங்க அப்படின்ட்டு ஒரு மடைமாற்றம் செயலை முக்கியமாக திருமாவளவன் உள்ளிட்டோர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் இப்படி பேசுவாரா, திருமாவளவன் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிற அதிர்ச்சி பலருக்கும் உருவாகியிருக்கு. அதாவது எந்த கட்சி சார்பும் இல்லாமல் பொதுவான அரசியலை பார்க்குற எல்லாருக்குமே திருமாவளவனோட இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே ஒரு அதிர்ச்சி உருவாகியிருக்கு. தோழமை கட்சிகள் எதுவுமே இப்போது தாவேகாவை கண்டிக்கிறது இல்லை. அவங்களோட இந்த ஹார்ஸ் ரைடிங்கை கண்டும் காணாமல் போகிறாங்க, ஒரு சமரசத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த டைமிங்கில் தான் இவர் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வச்சுருக்காரு. தாவேகாவில் குற்றச்சாட்டு நடக்குது, அதை தடுக்கணும், அதை கண்டும் காணாமல் போக முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. இது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, தடுக்கணும் அப்படின்னா யார் தடுக்கணும், யாரால் இதை தடுக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்க்கட்சிகளால் இதை தடுக்க முடியுமா, ஆளுநரால் முடியுமா? ஸோ இதை லீகலி இதை ஒன்றுமே பண்ண முடியாது. மாரலி நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசணும். எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்துக்கு
ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சிகள், ஜனநாயக விரோதமாக செயல்படக்கூடிய தாவேக்காவை கண்டிக்கக்கூடிய கட்சிகள், மொராலிட்டிக்கு எதிராக செயல்பட விரும்பாத கட்சிகள், இவை எல்லாமே மக்கள் மன்றத்தில் போய் டிவிக்கே இப்படி பேசுது, டிவிக்கே இப்படி பண்ணுது, விஜய் இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டுறார், ஒரு சிஎம் விஜய்க்கு இது அழகல்ல, இந்த ஹார்ஸ் ரைடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் மன்றத்தில் அவங்க போய் பேசியிருக்கணும். அதை பேசாமல் பொத்தாம்பொதுவாக இதை நிப்பாட்டணும் அப்படின்னா யார் நிப்பாட்டணும்? ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் நடக்குதுன்னு பேசின வீரபாண்டியன், இதை நிப்பாட்டணும்னு பேசின வீரபாண்டியன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னா, இதை காரணம் காட்டி தாவேக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பேசுவார். ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டோம், கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்லை? தாவேக தப்பு பண்ணும், ஆனால் அதை நான் கண்டிக்க மாட்டேன். தாவேக ஹார்ஸ் ரைடிங் பண்ணோம், ஆனால் அந்த ஆட்சியை கலைக்க நான் துணை போக மாட்டேன். இது என்ன மாதிரியான செயல்பாடு? நீ தப்பு பண்ணு, ஆனால் உன் ஆட்சி கலைய நான் இடம் கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், உன் ஆட்சியை காப்பாற்ற நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் பேரலாக நீ பண்ணுற அந்த ஹார்ஸ் ரைடிங்கை கண்டிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா இது சிபிஐயோட இரட்டை நிலைப்பாடு. குறிப்பாக வீரபாண்டியன், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவரோட இந்த இரட்டை நிலைப்பாடு தான் இப்போ கேள்விக்குள்ளாகியிருக்கு. ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? நேராக நீங்கள் சிஎம் விஜயை போய் சந்திக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு மைனாரிட்டியில் இருந்தீங்க, ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க, பிஜேபியும் ஆளுநர் அதிகாரமும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க. ஆனால் பாஜக இருந்தால் என்ன செய்யுமோ அதை விட அதிகமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இப்போ சிபிஐ வெளியில் வந்துடுச்சு, சிபிஎம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுங்க, சிபிஎம் கூட நாங்கள் விடுங்க, ஏன்னா அவர் எதுவும் பேசலை. சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தானே இதை பேசினார். இப்போ இந்த சிபிஐ 2 எம்எல்ஏ வெளியில் வந்துட்டால் இந்த ஆட்சி கவர்ந்துருமா? கவராது. ஏன் அப்படின்னா 144 மெஜாரிட்டியோட இப்போது சிஎம்மோட ஆட்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு விஜயோட ஆட்சியை கவிழ்க்க முடியாது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. இப்போ இவங்க 2 பேர் வந்துட்டதால் ஆட்சியெல்லாம் ஒன்றும் கவிழ போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 144 அங்கே ப்ரூஃப் ஆகி ஆட்சி போய்கிட்டு இருக்குது. அந்த சூழலில் கூட தாவேக ஆட்சி மீதும் சிஎம் விஜய் மீதும் எந்த அதிருப்தியையும் வெளிப்படையாக தைரியமாக தெரிவிக்காமல் இப்படி சிபிஐ செயல்படுவது உள்ளபடியே கவலையளிக்கக்கூடிய விஷயம். நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலம்னா ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி பிரச்சனை, ஒரு ஏரியாவில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா கண்டிப்பாக டைஃபி நிற்கும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிற்பாங்க. இன்றைக்கி ஏன் யாரும் வரலை? அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் நாம் தமிழர் பக்கம் திரும்பினாங்க, இப்போ ஏன் விஜய் பக்கம் திரும்பியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கம்யூனிஸ்ட் டைஃபின்னு சுற்றிட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஏன் உங்கள் பக்கத்தில் நிற்கலை அப்படின்னா ஒரு போல்டான ஒரு டெசிஷனையும் போல்டான ஒரு செயல்பாடையும் நீங்கள் காட்டாத ஒரு விஷயம்தான். அதனால தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் கம்யூனிஸ்ட் பக்கம் ஷிஃப்ட் ஆகாமல் நாம் தமிழர் தாவேக அப்படின்ட்டு நகர்ந்து போயிருக்காங்க. இது உள்ளபடி கவலையளிக்கக்கூடிய விஷயம். இப்படி இரட்டை நிலைப்பாடு வச்சுக்கிட்டு வீரபாண்டியன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் பேசினார். அது என்ன அப்படின்னா, தேவைப்பட்டால் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் பார்த்தீங்களா, தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நிற்கும், கூட்டணி இல்லாமல் தனியாக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். எல்லா கட்சிகளும் வர 2031 அசம்பிளி எலெக்ஷனில் எல்லா கட்சிகளும் தனியாக நிற்கணும். யாரோட செல்வாக்கு என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 சீட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிறீங்க, நீங்கள் அவங்கள எங்களால் தான் நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள்னால் உங்களுக்கு இந்த 2 எம்பி கூட வராதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரோட செல்வாக்கு பெருசு, யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் தனியாக நிற்கணும். தனியாக நின்றால் மட்டும்தான் யாருக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். பேக் டு த பாயிண்ட். இப்போது இவர் வீரபாண்டியன் அவர் பேசினபடி 2 விஷயம். ஒன்று, ஹார்ஸ் ரைடிங் நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. 2வது, அதுக்காகலாம் தாவேக ஆட்சியை கவிழ்க்கவோ தாவேக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கவோ மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. இது என்ன அப்படின்னா, நீ செய்யி, நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ கண்டுக்காத மாதிரி போயிடு அப்படிங்கிற ஒரு கூட்டு உடன்படிக்கையோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேக அரசும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு.
மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.